Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை. கூட்டணி பொறுத்தவரை இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்த பிறகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனநிலைமை எப்படித்தான் இருந்திருக்கும்? பொது நிகழ்ச்சி, பிரஸ் மீட் என மீடியா வெளிச்சத்திலேயே இருக்க விரும்பும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்திற்கு பிறகு வீட்டிலேயே முடங்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு 2-3 பிரஸ் மீட் கூட கொடுக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 15 நாட்களுக்கு மேலாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தவில்லை. ஏனென்றால் பாஜகவுடன் இனிமேல் கூட்டணி இல்லை என அதிமுகவில் முதலில் அறிவித்தது ஜெயக்குமார் தான் என்பதால் மீண்டும் கூட்டணி வைத்தது ஜெயக்குமாரின் மனதை மிகவும் பாதித்திருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஜெயக்குமாரை வைத்துதான் அறிவிக்க வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. இது தனிப்பட்ட கருத்தா, கட்சியின் நிலைப்பாடா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் வேண்டுமென்றால் எழுதி தரட்டுமா என நெஞ்சை நிமிர்த்தி சவால் விடுத்தார் ஜெயக்குமார். கூட்டணியை பொறுத்தவரை இல்லை. கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இல்லை. கூட்டணி இல்லை. கூட்டணி பொறுத்தவரை இல்லை. இதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இதற்கு பிறகு ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பதிவு செய்தே வந்தார் ஜெயக்குமார். இன்னும் ஒருபடி மேலே போய் 2021 அதிமுக ஆட்சியை இழக்க காரணமே பாஜக தான் என்ற ஜெயக்குமார், பாஜக ஒரு வேஸ்ட் லக்கேஜ், ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் என்றெல்லாம் விமர்சித்து தள்ளினார். கூட்டணி முறிவுக்கு பின்னர் மட்டுமில்லை, கூட்டணி முறிவுக்கு முன்பு அண்ணாமலை ஜெயலலிதா குறித்து பேசிய போதும் ஜெயக்குமார் தான் பதிலடி கொடுத்து வந்தார். கூட்டணியில் இருக்கும் கட்சி தலைவரை பற்றி இப்படி விமர்சிப்பதா என அண்ணாமலைக்கு எதிராக ஜெயக்குமார் கொந்தளித்ததுதான் அதிமுகவின் கருத்தாக பார்க்கப்பட்டது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணி தர்மத்தை மீறி பேசுகின்ற எந்த ஒரு செயலும் சரி, எந்த ஒரு கருத்தும் சரி, தன்மானம் உள்ள அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்முடைய பிரதான எதிரி திமுக. அவர்களை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு ஒரு தோழமையை போய் விமர்சனம் செய்வது என்பது நிச்சயமாக எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகத்தான் நிச்சயமாக நாங்கள் கருதுகின்றோம். அதிமுக தோல்விக்கு காரணமே பாஜகவுடனான கூட்டணி தான் என வெளிப்படையாகவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ற நிலையில் தற்போது மீண்டும் கூட்டணி உறவு கைகூடியது அதிமுகவில் இருக்கும் மற்றவர்களை விட ஜெயக்குமாருக்கு தான் அதிக மனவலியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அதிருப்தி காரணமாக அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் விலக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு பிரஸ் மீட் கொடுத்த ஜெயக்குமார் இறுதி வரை அதிமுக தான் என உறுதியளித்தார். இது புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். எனவே ஒரு பொய் செய்திகளை பரப்பி அதில் ஒரு அற்ப ஆசைகள் தயவுசெய்து கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்நாளதும் உயிர் மூச்சுன்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவிலிருந்து விலக வாய்ப்பில்லை என திராவிட பாரம்பரியத்தை குறிப்பிட்டு விளக்கமளித்தாலும் பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்தது குறித்து வாய் கூட திறக்கவில்லை. பாஜக கூட்டணி குறித்து என்ன பேசுவதாக இருந்தாலும் ஜெயக்குமாரை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி பேச வைத்து வந்தார். வழக்கமாக என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் ஆளாக நிற்கும் ஜெயக்குமார் அமித்ஷா தலைமையிலான கூட்டணி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு ஆப்சென்ட் ஆனது கூட எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியில் தான் என்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தைரியத்தில் பாஜகவுக்கு எதிராக விமர்சன கணைகளை வீசி வந்த ஜெயக்குமாரின் வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதுதான் துக்கத்திலும் துக்கமே. ஆனால் அரசியலை பொறுத்தவரை மாற்றம் ஒன்றே மாறாதது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.